Hi, good morning, everyone. Welcome back to the series of all about English. Go under the knife அப்படின்னு நைஃப்னா கத்தி. கோ அண்டர் த நைஃப் அப்படின்னா நாளைக்கு கத்தி வைக்க போகுது அப்படின்னு சொல்றாங்கல்ல, கத்தி வச்சது அப்படின்லாம் தமிழ்ல சொல்லுவாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்னா ஆப்ரேஷன் பண்ணிக்கிட்டார் அவரு, அறுவை சிகிச்சை செய்து கொண்டார் அப்படிங்கிறத, அவருக்கு கத்தி வச்சதுப்பா, கத்தி வச்ச அப்புறம் தான் இந்த வியாதி குணமாச்சு அப்படின்லாம் சொல்லுவாங்க. அந்த கத்தி வச்சதுங்கிறதுக்கு கிட்டத்தட்ட நிகரனாக கோ அண்டர் த நைஃப் என்கின்ற இந்த இன்ஃபார்மல் ஃப்ரேஸை பயன்படுத்தலாம். உதாரணமாக, ஐ எம் கோயிங் அண்டர் த நைஃப் டுமாரோ அப்படின்னு சொன்னா, நாளைக்கு நான் அறுவை சிகிச்சை செய்து கொள்ள போகிறேன் அப்படிங்கிறது தான் இதனுடைய அர்த்தம். ஐ எம் கோயிங் அண்டர் த நைஃப் டுமாரோ. இந்த கத்திக்கு அடியில் போறேன் அப்படின்னு நேரடியாக நாம் மொழிபெயர்க்க இயலாது. கோயிங் அண்டர் த நைஃப் என்றால் அறுவை சிகிச்சை மேற்கொள்ள இருக்கிறார்கள் என்ற பொருளிலே, அதுவும் இன்ஃபார்மல். ஃபார்மல் கான்டெக்ஸ்டில் இதனை பயன்படுத்தக்கூடாது. இன்ஃபார்மல் கான்டெக்ஸ்டில் தான் இதனை பயன்படுத்த முடியும்.